சட்டியில் தண்ணி நல்லா சூடேறிச்சு. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் 250 கிராம் கத்திரிக்காயை நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி உப்பு தண்ணியில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணியிருக்கிற கத்திரிக்காயை நம்ம மசிக்க போகிறோம், அதனால் சிறுனியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் கடையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் எவ்வளோ சின்னசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னசாக கட் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இட்லி, தோசை, களி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் கடையல். சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். பூண்டு, நூறு கிராம் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம், வாசனையாக நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு பருப்பு தேவைப்படாது, இதே நல்லா வேக வச்சு மசிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நம்மளுக்கு பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்து போட்டு நைஸாக கடைஞ்சிடலாம். தேவைக்கு உப்பு சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிடலாம். நல்லா நைஸாக கடைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அதனால தான். உங்களுக்கு கடையிறதுக்கு சிரமமாக இருந்தால் மிக்ஸியில் கூட அடிச்சுக்கோங்க. பட் எனக்கு கடையிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வேக வச்சு வடிச்சுங்க இல்லையா தண்ணி, அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். அடுப்பு மேலே வச்சு ஒரு கொதி விடலாம். நல்லா ஒரு கொதி விடணும். கொதித்த பிறகு நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். களிக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அதே மாதிரி 2 நாள் ஆனாலே இந்த மண் பாண்டத்தில் செய்கிறது வந்து சீக்கிரம் கெடாது. சமைச்சு முடித்த அப்புறமா எல்லாம் சாப்பிட்டானா அடுப்பில் நெருப்பு இருக்கும். அப்போதைக்கு அப்படியே அடுப்பு மேலே வச்சு ஒரு தட்டை மட்டும் மூடிட்டா அது அப்படியே சூடேறிட்டு இருக்கும். குழம்பு அது சாப்பிட சாப்பிட பழசாக இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். தாளிப்புக்கு கரண்டியை அடுப்பில் வச்சிடலாம். சூடேறட்டும். கரண்டி வந்து நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நல்லா நம்மளுக்கு எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம்.
கருவேப்பிலை, பெருங்காயம், என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் கடையல் ரெடி. ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கடையல் அடுப்பை விட்டு எடுத்துடலாம். தோசை சுட்டா சரி. கத்திரிக்காய் கடையலுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு தோசை செய்கிறேன். இன்னொரு டைம் இருந்தால் இதே மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும் போது சமைச்சு பாருங்கள். கத்திரிக்காய் எப்பவுமே கிடைக்கும், பட் சமைக்கிறதுக்கு மனசுக்கு வரணும். தோசை வெந்துருச்சு. என்னோடய ஸ்டைலில் தோசையும் கத்திரிக்காய் கடைசலும் ரெடி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.